தந்தை மகன் தூயாவியானவரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளே அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே, தவக்காலத்தின் 3வது ஞாயிறு 3வது வாரம் சனிக்கிழமை திருப்பலி ஒப்புக் கொடுப்பதற்காக குழுமியிருக்கின்றோம். இன்று நம் தாய் திருச்சபையானது புனித மார்க்குவினுடைய பெருவிழாவையும் கொண்டாடுகின்றது. புனித மார்க்குவானவர் முதல் நற்செய்தியின் ஆசிரியராக இருக்கின்றார். அதே போன்று பவுலும் பேதுரு என்பவர்களோடு சேர்ந்து மறையை பரப்பியவராகவும் இருக்கின்றார். இவரோடு சேர்ந்து எமது கரங்களை இத்திருப்பலி வழியாக ஆண்டவனை நோக்கி குவிக்கும் இந்த வேளையிலே பிரார்த்திப்போம். இறைவனுடைய ஆசி அருள் இவர் வழியாக நமக்கு தொகையாக கிட்ட வேண்டும் என்றெல்லாம் மன்றாடுவோம். நாம் கேட்பது நமக்கு கிடைக்க வேண்டும். நமது பலியை இறைவன் பிரியமான உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கணம் நமது வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து இறைவனுக்கு எதிராக அறிந்தோ அறியாமலோ புரிந்த குறை குற்றங்களுக்காக மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் உங்களது கனியான மரியாதையாளையும் வானவர்களையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியை பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வாழும் அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். செபிப்போமாக. இறைவா, நற்செய்தியை அறிவிக்கும் அருளை கொடுத்து நற்செய்தியாளரான புனித மார்க்கை உயர்த்தினீரே. அவரது போதனையால் பயன்பெற்று நாங்கள் உண்மையில் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல எமக்கு உதவுவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லாருக்கும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்மையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உருப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமைக்கு என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் சில்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகரவுமே எழுதினேன். இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மாட்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். இது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி: ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரே, வானங்கள் வியத்தகு செயல்களை புகழ்கின்றன. தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும். வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்? தெய்வ மைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார்? பல்லவி: ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் பெயரில் களி கூர்வார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். பல்லவி: ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஹalleluya, 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 ஹalleluya.
நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகின்றோம். அவர் கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கின்றார். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறை சாற்றுங்கள். அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறை சாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரும் தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறை சாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே, இப்பொழுது வாசிக்கப்பட்ட வாசகங்களிலிருந்து ஒரு சிறிய கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் எல்லோரும் 12ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த புனித பிரான்சிஸ்கு அசிசியாரை பற்றி கேள்வியுற்றிருப்பீர்கள். இவர் ஒரு முறை தன்னுடைய இல்லத்திலிருந்து தன்னுடைய சகோதரன் ஒருவரோடு மறை போதிப்பதற்காக செல்லுகின்றாராம். தலைவரோடு மறை போதிக்க செல்லுகின்றேன் என்பதை உணர்ந்த சகோதரன் அதற்காகிய பொருள்கள் அத்தனையும் ஆயத்தம் செய்து கொண்டு அவரோடு நடக்கின்றாராம். இவர்கள் இருவரும் அந்த அசிசி நகரின் எல்லா மூலை முடுக்குகளிலும் மௌனமாக நடக்கின்றார்களாம். ஒரு வார்த்தை என்றாலும் புனித பிரான்சிஸ்கு அசிசியார் அந்த பட்டணத்திலே சொன்னதே கிடையாதாம். இப்படியாக பல மணி நேரங்கள் அவர்கள் ஜேசுவை தாங்கிய வண்ணமாக நடந்து சென்றதும் மீண்டும் அவர் தந்த சகோதரனோடு இல்லம் ஏகுகின்றாராம். அப்பொழுது அந்த சகோதரன் தலைவருக்காக ஆசினீர், ஸ்டூல் பட்டி போன்றவை எல்லாவற்றையும், வேதாகமம் எல்லாவற்றையும் தாங்கிச் சென்றவர் இல்லம் ஏகும் பொழுது அந்த புனிதரை பார்த்து கூறுகின்றாராம், புனிதரே, நீங்கள் இந்த அசிசி மாநகரிலே போதிக்க வேண்டும் என்றல்லோ என்னை அழைத்து வந்தீர்கள். ஏன் ஒரு வார்த்தை என்றாலும் சொல்லாமல் மௌனமாக வீடு திரும்புகின்றீர்கள் என்று கேட்டபொழுது அவர் கூறுகின்றாராம், சகோதரனே, நிச்சயமாக நாங்கள் போதித்து விட்டோம். நாங்கள் கிறிஸ்துவை எங்களுடைய உள்ளங்களிலே தாங்கிய வண்ணமாக கிறிஸ்துவோடு சேர்ந்து மௌனமாக நடை போட்டோம். எங்களை உற்று நோக்கியவர்கள் எல்லோரும் எங்களிடமிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். எங்களுடைய மௌன நடை, எங்களுடைய சிறந்த விதமான பண்புகள் அந்த நடையின் வழியாக தென்படுத்தப்பட்டன. ஆகவே நாம் கிறிஸ்துவை போதித்தோம், வார்த்தைகளினால் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையால் என்று அறுத்தம் ததும்ப அவர் அந்த சகோதரனுக்கு ஒரு பதில் சொன்னாராம்.
அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே, நீங்கள் எண்ணலாம் எதற்காக இந்த சிறிய கதையை இந்த வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் என்று. இன்றைய நற்செய்தியை நாங்கள் உற்று நோக்கினாலும் நற்செய்தியிலும் கிறிஸ்து அதே கதையைத்தான் சொல்லுகின்றார். அதாவது, நாம் எல்லோரும் இறைவனால் அழைக்கப்பட்டும் அர்ச்சிக்கப்பட்டும் அனுப்ப பெற்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை கலிலேயாவிலே தன்னுடைய சீடர்களை அனுப்பிய வேளையில் அவர்களுக்கு பணித்த பணிப்புகளிலிருந்து அவர்கள் வழியாக நாம் எல்லோரும் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்ற கதை நமது தியானத்திற்காக இன்று முன்வைக்கப்படுகின்றது. இன்றைய கிறிஸ்து அந்த அப்போஸ்தலர்களை பார்த்து என்ன சொல்லுகின்றார்? எனது பணி முடிவடைந்து விட்டது, நான் தந்தையிடம் செல்ல வேண்டும், ஆகவே நீங்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை போதியுங்கள் என்று கூறிய கதையை இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அவர்கள் எல்லோருமே பல்லிடங்களுக்கு சென்று கிறிஸ்துனுடைய வார்த்தையை மனக்கண் கொண்டு கிறிஸ்துனுடைய கோரிக்கைக்கு ஏற்ற வண்ணமாக போதித்ததை நாம் அறிய வருகின்றோம். எவ்வாறு கிறிஸ்து அந்த அப்போஸ்தலர்களை அனுப்பினாரோ அதே போன்று ஒவ்வொரு பலியிலும் நாங்கள் கலந்து கொள்ளும் பொழுது அந்த கிறிஸ்து நம்மை அனுப்பிய வண்ணமாகவே இருக்கின்றார். இதைத்தான் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இருந்து பலி செலுத்தும் குருவானவர் சொல்லுகின்றார். ஈற்றிலே திருப்பலி முடிவிலே, செல்லுங்கள், சென்று வாழுங்கள் என்று கூறி அனுப்புவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனுடைய அர்த்தம், ஆண்டவர் இயேசு செய்த பணியை இந்த திருப்பலியிலே நாங்கள் செய்துவிட்டோம். அந்த பணி பல பேருக்கும் சொல்லப்பட வேண்டும். ஆகவே கிறிஸ்துவின் சாயலாக நீங்கள் எல்லோரும் உருவாகி கிறிஸ்துவனுடைய அந்த திரு அவையை கட்டி எழுப்ப வேண்டும். இதனை மக்களுக்கு சொல்ல வேண்டும். யார் அதில் சேர ஆசைப்படுகின்றார்களோ, யார் திருமுழுக்கு பெற ஆசைப்படுகின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் நீங்கள் திருமுழுக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். இந்த பணியை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள், நஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கலக்கங்கள் ஏற்படலாம். எதுவாக இருப்பினும் நீங்கள் கிறிஸ்துவுக்காக உங்களை அர்ப்பணம் செய்தவர்களாக இருந்தால் இவை உங்களுக்கு பெரிதாக தோற்றாது. அந்த இன்பத்திலும் அந்த துன்பத்திலும் இன்பம் காண்பதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று புனித பேதுருவானவர் முதலாவது வாசகத்திலே சொல்லுகின்றார். கிறிஸ்துவனுடைய பணியை நீங்கள் உலகெங்கும் எடுத்துச் செல்ல வேண்டுமேயாகில் உங்கள் உள்ளத்திலே தாழ்ச்சி என்னும் பக்குவம் இருக்க வேண்டும். கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் கூடிய சக்தி உங்களிடம் உருவாக வேண்டும். கிறிஸ்துவுக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தை, வாழ்க்கை வழி கிறிஸ்துவை போதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதைத்தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்ன அந்த சிறிய கதையின் மூலமாக சொன்னேன். போதிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது குருக்களை போன்று மேடையேறி ஆண்டவனுடைய வார்த்தைகளை வாசித்து போதிப்பதுதான் போதனை என்றல்ல. மாறாக எங்களுடைய நாளாந்த வாழ்க்கை, கனிவு மலர்ந்த வார்த்தைகள், கஷ்ட நஷ்டங்கள் மத்தியில் எமது விசுவாசத்தின் உணர்வுகள் இவை இருக்குமேயாகில் எங்களுடைய வாழ்க்கை வழி நாங்கள் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம். இதுதான் அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே இன்றைய நாள் தியானத்திற்காக இன்று 3ஆம் வாரம் சனிக்கிழமை நாங்கள் திருப்பலியிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றோம். கிறிஸ்து நமக்கு சொல்லும் செய்தியாக இருக்கின்றது. இதனை மனக்கண் கொள்ளுவோமாக. ஆண்டவனுடைய அருளையும் ஆசியையும் வேண்டுவோமாக. அவரோடு சேர்ந்து நாம் வாழும் இல்லங்களாக இருக்கலாம், நாம் வளரும் பகுதிகளாக இருக்கலாம், நாம் பணிபுரியும் பணித்தளங்களாக இருக்கலாம், அன்றில் நாம் சேர்ந்த பங்காக இருக்கலாம். அந்த இடங்களிலெல்லாம் கிறிஸ்துவை வார்த்தைகளால் மாத்திரமல்ல எமது வாழ்க்கையாலும் போதிக்க இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் தூண்ட வேண்டும் என்று மன்றாடுவோம். அந்த உணர்வுகளோடு இன்றைய திருப்பலியிலே கலந்து கொள்ளுவோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனிலும் அது வல்லன்மையிலிருந்தே நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம்.
நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு வழங்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனிலும் அது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மாட்சியின் பெருமையை போற்றி புகழும் நாங்கள் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் உமது திரு அவை என்றும் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. இதை உமது மகன் கிறிஸ்துவின் மூலமாக உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவையை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திரு தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளலானீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அடிக நலத்தோடும் சேர்ந்து இதய பெற்றுதலோடு உம்மை புகழ்ந்து பாடி குரல் எழுப்பி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையானதற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவிருந்தே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமுன்னின்று உமக்கு ஊழியம் பிரிய தாழ்ந்தவர்களென எங்களை நீர் ஏற்றுக் கொண்டீர். எனவே உமக்கு நன்றியும் செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14வது லியோ பாப்பிரசர், எங்கள் ஆயர் மல்கம் ராஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்விலையில் உமக்கு உகந்தோராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமான் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றே உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கവും இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்தைக்காகவும் மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன்.
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றென்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். தேடல் நீ என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திரு உணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனிதமாக்கு போதித்த நற்செய்தியின் மீதுள்ள நம்பிக்கையில் அவ்வுணவு எங்களை உறுதியாயிருக்கச் செய்வதாக. இதை உமது மகன் கிறிஸ்துவின் மூலமாக உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி
உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரிப்பாராக. ஆமென். இறைவனின் சமாதானத்திலே சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. மனிதனை படைத்து மாண்பினை கொடுத்து என்னை இன்று வாழ செய்யும் இறைவனை நான் பாடுவேன். 1000 வார்த்தைகளில் தீராது எங்கள் நன்றி. 1000 வார்த்தைகளில் தீராது எங்கள் நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கவலை கண்ணீர் போக்கி கண்ணின் மணி போல் காத்தே. கவலை கண்ணீர் போக்கி கண்ணின் மணி போல் காத்தே. குலைந்த என்னை உருமாற்றி பலருக்கும் பயனளிக்கும் பகலவனாய் மாற்றினே. பயணங்கள் நிறைவேற பாதை அணியாகினாய். பயணங்கள் நிறைவேற பாதை அணியாகினாய். நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. மனிதனை படைத்து மாண்பினை கொடுத்து என்னை இன்று வாழ செய்யும்